Welcome to our YouTube channel. Today what we are going to see is login page எப்படி create பண்ணுறது, அப்புறம் registration page எப்படி create பண்ணுறது, அதில் கொடுக்குற யூசரோட டேட்டாவை எப்படி நம்ம Node.jsக்கு கொண்டுட்டு போகிற Node.jsோட டேட்டாவை எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். MongoDBல ஸ்டோர் பண்ணலாம், இல்லைனா SQLite ஸ்டோர் பண்ணலாம். நான் இங்கே SQLite யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி அதில் கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுன்றத கிளியராக பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இதுதான் வந்து நம்ம லாகினோட அவுட்புட். தென் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷனோட அவுட்புட் பார்க்கணுன்னா இதுதான். நான் ஒரு தீம் பேசிஸில் இதை பண்ண போகிறேன். உங்களுக்கு இது என்ன தீம்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். பட் உங்களால் கெஸ் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாகவே நான் HTML யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்மை இதில் இருக்கிற டேட்டாவை நம்ம Node.jsக்கு சென்ட் பண்ணுறதுக்கு நான் JavaScript யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் பர்பஸ்க்கு நான் CSS யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நம்ம சென்ட் பண்ண டேட்டா இருக்குல்ல, அதை நம்ம ஒரு இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை Node.js யூஸ் பண்ணி SQLite சேவ் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். சப்போஸ் இது கரெக்டாக யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இருந்துச்சுன்னா என்ன லாகின்லேருந்து ஹோம் பேஜ் கொண்டுட்டு போகும். ஃபஸ்ட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணதும் என்ன நடக்கும், ரிஜிஸ்டர் பண்ணதும் என்னை லாகின் பண்ண சொல்லணும். ஸோ இந்த லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லேருந்து என்னை லாகின்க்கு ரீடைரக்ட் பண்ணணும். தென் அங்கே இருந்து லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்ப்போமா. கீர்த்தனான்னு நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய நேம் சேம் கீர்த்தனா. பாஸ்வேர்டு என்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம். தென் ஃபீமேல் கிளிக் பண்ணுறேன். அப்புறம் லொக்கேஷன் மதுரை நார்மலாக போடுறேன். இப்போ நான் ரிஜிஸ்டர்னு கொடுத்ததும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரிஜிஸ்டர்னு கொடுத்ததும் என்னை வந்து லாகின் பேஜுக்கு கொண்டுட்டு வந்துடுச்சு. நான் ஆல்ரெடி கொடுத்த யூசர் நேம் இங்கே இருக்குது. ஸோ நான் என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுத்துக்கிறேன். ஒருவேளை தப்பாக கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. இன்வாலிட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்து ரிசல்ட் கொடுக்குது. இப்போ நான் கரெக்டாக கொடுக்குறேன். லாகின் பண்ணதும் என்னோடய JWT டோக்கன் க்ரியேட் ஆகிட்டு வெல்கம் பேஜுக்கு கொண்டு வந்துடுச்சு. இதுதான் சிம்பிளாக இப்படி தான் ஒரு லாகினும் ரிஜிஸ்ட்ரேஷனும் ஒர்க் ஆகுது. இதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷனில் இங்கே சைன்அப் இருக்கு இல்லையா, இதில் நான் எந்த நேமே கொடுக்காம ரிஜிஸ்டர் பண்ணால் என்ன ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் நான் ரீகேப் பண்ணுறேன். நம்ம யூசர் நேமை ஃபில் பண்ண சொல்லுவோம். ஸோ யூசர் நேம் கொடுக்குறேன். தென் ரெஜிஸ்டர் கொடுத்தா நேமை கொடுக்க சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெக்வயர்டு அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அப்படின்ற ஒரு வேர்டு தான் இதை HTML யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ணவே விடும். சரி, நான் இப்போ ஒரே க்ரெடென்ஷியல்ஸை திரும்ப கொடுத்துட்ருக்கேன். அதாவது கீர்த்தனா 10ன்றது ஆல்ரெடி இருக்குது. இதையே நான் திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ப்ளீஸ் ட்ரை டிஃப்ரெண்ட் நேம் இப்படி தான் சொல்லும். இந்த எரர் மெசேஜும் நம்ம வந்து வர வைக்கணும். இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம கோடிங் பார்ட்டில் போய் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் அவர் கோடிங் பார்ட். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனோட HTML நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூ கெட் சம் மோர் அபவுட் தட். இங்கே நம்ம ஹெட்டில் நமக்கு தேவையான மெட்டாடேட்டா, அதுக்கப்புறம் டைட்டில், தென் நம்ம CSS லிங்க் பண்ணுறதுக்கான லிங்க், இதை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். உங்களுக்கு டைட்டில் தெரியும். டைட்டில் வந்து நமக்கு அபோவில் ரிஜிஸ்டர் அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ரிஜிஸ்டர் அப்படின்னு வருது இல்லையா, இதுதான் வந்து டைட்டில் பண்ணும். தென் இது நம்ம ஸ்டைல் ஷீட்டை எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறோம். எக்ஸ்டர்னலாக எதை கனெக்ட் பண்ணணுன்னாலுமே நம்ம லிங்க் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ஹெட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். தென் பாடியில் தான் நம்மளோட கண்டென்ட். நம்ம HTML பேஜில் என்னென்னலாம் பார்க்குறோமோ அது எல்லாத்தையுமே இங்கே தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன்னா, பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுக்காண்டி கிளாஸில் பேக்ரவுண்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். டிவ்வுக்குள்ளே தான் மேக்ஸிமம் நம்மளோட எல்லா டேட்டாவையும் எழுத போகிறோம். பிகாஸ் இதுதான் ஒரு கண்டெய்னராக ஒர்க் ஆகும். டிவ் இஸ் அ கண்டெய்னர். இதுக்குள்ளே நம்ம எல்லா டேட்டாஸையும் ரேப் பண்ணலாம். அதனால தான் டிவ் எழுதியிருக்கேன். ஃபார்ம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு டேட்டாவை வாங்க போகிறோம், அதை வந்து ஒரு இதில் பாஸ் பண்ண போகிறோம்னாலே நம்ம ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு சப்மிட் பட்டனோட ஹெல்ப்னால இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து JavaScript யூஸ் பண்ணி நோடுக்கு பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் நான் ஃபார்ம் போயிருக்கேன். H1ல் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னோட ஹெட்டிங். ஸோ அதை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்.
தென் இன்புட் வாங்குறதுக்காண்டி கிளாஸில் இன்புட், இதை என்னோட டிசைன் பண்ணுறதுக்கான இன்புட். கிளாஸில் இந்த இன்புட்டுன்றது என்னோட சிஎஸ்எஸ்ல நான் எழுதியிருக்க இன்புட். இதை யூஸ் பண்ணி நான் டிசைன் பண்ண முடியும் என்னோட இன்புட் பாக்ஸ் எப்படி வரணுன்றது. தென் லேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம நேமை ஃபுல்லாக டிக்ளேர் பண்ணணும். இங்கேயும் நான் லேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, யூசர் நேம், அதுக்கப்புறம் நம்ம வாங்க போகிற நேமுக்காக இந்த லேபிள், தென் நம்ம பாஸ்வேர்டுக்கான இந்த லேபிள். தென் நீங்கள் டெக்ஸ்ட்டில் நம்ம யூசர் நேம்ஸ் இந்த மாதிரி நேம் வாங்கும் போதெல்லாம் டைப்பில் வந்து டெக்ஸ்ட் கொடுத்தா போதும். அதே இது நம்ம வந்து பாஸ்வேர்டு வாங்குகிறோம் அப்படின்னா டைப்பில் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்படின்னா தான் நம்மளோட ஃபார்மில் நம்ம பார்க்குறோம்ல, பாஸ்வேர்டு டைப் பண்ணும்போது உங்களுக்கு நான் என்ன டைப் பண்ணுறேன்றது தெரியாது. இந்த மாதிரி வரணும்னா நம்ம வந்து டைப்பில் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இங்கே டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்தோன்னா நமக்கு வந்து நார்மலாக நம்ம என்ன டைப் பண்ணுறோன்றது மித்த பீப்புளால் பார்க்க முடியும். தென் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இதுதான் இந்த ரெக்வயர்ட். இந்த ரெக்வயர்டோட ஹெல்ப் என்னென்னா, இந்த டேட்டாவை நான் என்டர் பண்ணாமல் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷனையோ லாகினையோ என்னால் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ரெக்வயர்ட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இதை பற்றின டேட்டா இப்போதைக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தென் லேபிள் யூஸ் பண்ணுறோம். ரேடியோ பட்டன் வந்து நான் இங்கே செட் பண்ண போகிறேன். ஜெண்டர்ன்றது என்னோட லேபிள். அதில் வந்து ரேடியோ பட்டன்னா நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் இல்லையா, இதை செலக்ட் பண்ணலாமா, மெயில் செலக்ட் பண்ணலாமா, இல்லை ஃபீமேல் செலக்ட் பண்ணலாமா, இல்லை அதர் செலக்ட் பண்ணலாமா, இப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறது தான் ரேடியோ பட்டன். இதுக்கு டைப் ரேடியோ அப்படின்ற ஒரு டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடிலாம் டைப்பில் வந்து பாஸ்வேர்டு யூஸ் பண்ணோம், டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ரேடியோ பட்டன் வரனால இதோட டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். எனக்கு வந்து ரேடியோ பட்டன் மாதிரி டைப் வேணும். ஸோ டைப்பில் வந்து ரேடியோ. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நேமில் வந்து சேம் நேம் தான் எத்தனை ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணாலும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட டேட்டா வந்து ஒரே ஒரு இதை கிளிக் பண்ண முடியும். லைக் இப்படி நான் ஃபீமேல் கிளிக் பண்ணால் ஃபீமேல் மட்டும்தான் இருக்கும், அதர் கிளிக் பண்ணால் அதர் மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு நேம் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே கிளிக் பண்ண முடியும். மேலையும் கிளிக் பண்ண முடியும், அதே டைம் வந்து ஃபீமேலையும் கிளிக் பண்ண முடியும், அதரையும் கிளிக் பண்ண முடியும். இஃப் யூ யூஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் ஹியர் மீன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இன்புட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா லொக்கேஷன் வாங்குகிறோம். சேம் திங் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். மேலே டைப் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் ட்ராப் டவுன் கூட யூஸ் பண்ணலாம் உங்களால் நிறைய லொக்கேஷன்ஸை கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா. தென் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஃபார்ம் யூஸ் பண்ணதை இங்கே என் பண்ணிக்கிறோம். என் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டன் யூஸ் பண்ணி அதோட டைப் வந்து சப்மிட் பட்டனாக வைக்கிறோம். சப்மிட் பட்டனை பொறுத்தவரையில் அதுக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் இருக்குது. அந்த பிஹேவியர்ஸை நம்ம நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னா தான் நம்ம வந்து ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணோன்னா சப்மிட்டோட ப்ரீவியஸான ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் இருக்கும்ல, அதை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். தென் உங்களுக்கு ஸ்கிரிப்டை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கொடுக்குற எல்லா டேட்டாவையுமே வந்து Node.jsக்கு பாஸ் பண்ணுறோம். இது எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மோட ஐடியை வந்து இங்கே வாங்கிக்கிறேன். கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னா ஒரு ஃபார்மோட டேட்டாவை வாங்குறது தான் வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த ஐடி யூஸ் பண்ணி தான் நான் எல்லா இதுலேயுமே ஐடி யூஸ் பண்ணிப்பேன். இந்த ஐடி வந்து கண்டிப்பாக எல்லா இதுலேயும் யூனிக்காக இருக்கணும். இந்த யூனிக்கான ஐடியை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம டேட்டாவை வந்து ஒரு இன்புட் ஃபீல்டுலேருந்தோ இல்லைனா ஒரு ரேடியோ பட்டனில் இருந்தோ எதில் இருந்தனாலும் வந்து இந்த ஐடி யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட் இந்த ஃபார்மாக இருந்துச்சுன்னா அதோட ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னா இது வந்து இதை கிளிக் பண்ணால் சப்மிட்டை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத எழுதுறது தான் வந்து ஈவெண்ட் லிசனர். ஸோ நான் சப்மிட்டை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கணும்னா இதை வந்து ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கேன். அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன்னா எனக்கு இந்த ப்ராசஸ் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. ஸோ நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸுக்கு போயிடாத, எனக்கு வந்து ஒரு ஸ்டெப் முடிஞ்ச பின்ன தான் இன்னொரு ஸ்டெப் பண்ணணும் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷன். இதில் வந்து நான் அப்பயே உங்கள்கிட்ட ஈவெண்ட் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்மளோட சப்மிட்டோட ப்ரீவியஸான டிஃபால்ட்டான ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இங்கே பண்ணியிருக்கோம். தென் யூசர் நேமை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். கான்ஸ்ட் யூசர் நேம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இதை யூஸ் பண்ணி என்னோட யூசர் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே கொடுத்தோன்னா டாட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறப்ப அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு கொண்டு வந்து இந்த யூசர் நேம் அப்படின்ற கான்ஸ்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. என்ன பண்ணுது, டாக்குமெண்ட்டில் நம்ம கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்ற ஒரு இதை யூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூசர் நேம் அப்படின்ற ஐடியை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூவை எடுத்து யூசர் நேமை ஸ்டோர் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த லைன் புரியுதா? கான்ஸ்ட் யூசர் நேம் அப்படின்றது ஒரு வேரியபிள். அதில் டாக்குமெண்ட்டில் இருந்து இந்த
கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்ற ஒரு மெத்தடு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி யூசர் நேம் அப்படின்றது இங்கே நான் மேலே ஆல்ரெடி காமிச்சில்ல இந்த ஐடியோட நேமு, இந்த நேமை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற வேல்யூவை இந்த யூசர் நேமுக்கு ஸ்டோர் பண்ணுறோம். இதே மாதிரி தான் வந்து நேமுக்கு ஸ்டோர் பண்ணுறோம். தென் சேம் பாஸ்வேர்டுக்கும் அதே மாதிரி ஜெண்டருக்கு மட்டும் நீங்கள் கொரி செலக்டர் யூஸ் பண்ணணும். கொரி செலக்டர் யூஸ் பண்ணி இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு இன்புட்டில் என்ன வேல்யூ வந்திருக்கோ நேம் இஸ் ஈக்குவல் டு ஜெண்டர், ஏன்னா எனக்கு மேலே நான் நேம் வந்து ஜெண்டர்னு தான் வச்சுருக்கேன், அதில் எது செக்குடாக இருக்கோ அந்த டேட்டாவை எடுத்து இந்த ஜெண்டருக்கு பாஸ் பண்ணுங்கள். அதுதான் இதோட மீனிங். நீங்கள் அப்படி பாஸ் பண்ணணும். தென் லொக்கேஷன்லேயும் சேம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் தான் வந்து நம்மளோட ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சோன்னா, அதாவது நான் உங்கள்கிட்ட காமிச்சில்ல யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், அந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு டைனமிக்காக அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் இந்த டிவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம வேல்யூவை ஃபுல்லாக எடுத்து கான்ஸ்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம். தென் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து நம்ம வந்து Node.jsக்கு பாஸ் பண்ணணும் இந்த டேட்டாஸை ஃபுல்லாக. அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? இங்கே ட்ரை கேட்ச் எழுதிக்கிறேன். எந்தாவது ஒரு எரர் நடந்தால் அதை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காண்டி இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ரெஸ்பான்ஸ்னு நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் அவைட்டில், ஏன்னா நான் இங்கே அசிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அசிங்க் யூஸ் பண்ணாலே அவைட் யூஸ் பண்ணணும். நம்ம எதுக்கு அசிங்க்கும் அவைட் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நடக்கணும். இதெல்லாம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும். ஸோ வந்து 1 by 1 பண்ணணுன்றதுக்காண்டி தான் இதை யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே வந்து ஏபிஐ கால்ஸ் மேக் பண்ணுறது ஒரு அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அது டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். அதை நீங்கள் எப்போ எழுதணுன்னாலும் ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஃபெச்சில் என்னோட இந்த பாத்தா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா போஸ்ட் பண்ண போகிறேன். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா போஸ்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டேட்டாவை போஸ்ட் பண்ண போகிறேன். ஹெடரில் வந்து நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன் எந்த மாதிரி கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ண போகிறேன்னு. application/json அப்படின்றது நான் ஜேசன் டேட்டாவை தான் நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு Node.jsக்கு நம்ம சொல்கிறோம், நம்ம சர்வருக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பாடியில் வந்து நான் என்ன அனுப்ப போகிறேன்னா என்னோட யூசர் நேம், அதுக்கப்புறம் என்னோட நேமு, பாஸ்வேர்டு, நான் எல்லாமே மேலே வாங்கினது அது எல்லாத்தையுமே வந்து இங்கே ஸ்ட்ரிங்கிஃபையாக அனுப்புகிறேன். ஸ்ட்ரிங்கிஃபைனா என்ன? ஸ்ட்ரிங்காக மாற்றுறது தான் ஸ்ட்ரிங்கிஃபை. இந்த டேட்டா எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான் வந்து json.stringify. ஓகேவா? இது வந்து இப்போது இந்த ஏபி கால் நடந்த பின்ன இஃப் ரெஸ்பான்ஸ் வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா, இது நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதோட ரெஸ்பான்ஸ் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா என்னோட டெக்ஸ்ட்டில் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து நமக்கு மேக்ஸிமம் தெரியாது. பிகாஸ் நான் என்ன பண்ணிடுறேன்னா அப்படி ஓகேவா இருந்துச்சுனாலே என்னோடதை வந்து ரீடைரக்ட் பண்ணிடுறேன் லாகினுக்கு. ஏன்னா எப்போவுமே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதும் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணால் தான் நம்ம ஹோம் பேஜுக்கு போக முடியும். ஸோ இந்த இடத்துல என்னோட டேட்டா அவங்க கொடுத்துருக்க யூசர் நேம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் இதை வந்து லாகின் பண்ணி நெக்ஸ்ட்டு லாகின் சைட்டுக்கு வந்து கொண்டு போயிடுறேன். அதுதான் windows.location இங்கே HRF யூஸ் பண்ணி லாகின்ற சைட்டுக்கு என்னை ரீடைரக்ட் பண்ணுன்றது தான் இதோட மீனிங். தென் எல்ஸ் அப்படி இல்லை அவங்க கொடுத்துருக்க யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு எரர் வரட்டும், அந்த எரரை ஃபுல்லாக இந்த தான் பார்த்துக்கிடும். இந்த எரர் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு என்ன எரர் வருது அப்படின்றத டைனமிக்காக இங்கே ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். பிகாஸ் மேக்ஸிமம் யூசர் நேம் வந்து சேமாக ட்ரை பண்ணுவாங்க. நம்ம இன்ஸ்டா ஃபேஸ்புக்ஸ்க்குலாம் யூசர் நேம் வைக்கிறோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண நேமை கொடுக்குறப்ப நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும், வேறு நேம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இது. அதுக்கு வந்து கிளாஸ் உங்களுக்கு ரெட் கலரில் தெரியுது இல்லையா, அந்த டெஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறதுக்காண்டி இதை கொடுத்துருக்கேன். நம்ம சிஎஸ்எஸ்ஸை வந்து ரெஸ்பான்சிவான ஒரு டைனமிக் டேட்டாவில் ஆட் பண்ண போகிறோன்னா அது வந்து கிளாஸ் list.add அப்படின்னு போட்டுட்டு இந்த ரெட்டுக்கான கிளாஸ் வந்து நான் சிஎஸ்எஸ் ஃபைலில் எழுதியிருப்பேன். உங்களுக்கு அதை கூட காமிக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். .red இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள், இது வந்து இங்கே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். சரி, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம லாகின்க்கு வருது. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் லாகின் வருது. இங்கே சேம் ஹெடில் நம்ம அதே டேட்டா தான் மெட்டா டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். லிங்க் பண்ணுறதுக்கு லாகின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே டைட்டிலில் லாகின் நமக்கு வேணும், அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். பாடியில் என்ன பண்ணுறோம், சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கேயும் ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் நான் உங்ககிட்ட அங்கே சொன்ன அதே திங்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு யூசர் நேம், இங்கே ஒரு இன்புட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு லேபிள் வேணும். தென் வந்து நமக்கு ஒரு இன்புட் வேணும். இது வந்து டெக்ஸ்ட்டாக இருந்தால் போதும். யூசர் நேம் வந்து நமக்கு டெக்ஸ்ட்டாக வேணும். ஸோ இங்கே வந்து இங்கே டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். நம்ம லேபிளில் யூசர் நேம் கொடுத்துருக்கோம். தென் இங்கே ஐடி என்ன கொடுத்துருக்கோம், சேம் யூசர் நேம் தான்
நேமும் யூசர் நேம் தான். இது ரெக்வயர்டு எது கொடுக்குறோம், இது கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் நான் லாகின் பண்ண முடியும். நான் உங்ககிட்ட சொன்ன அதே திங்ஸ் தான். இங்கே டைப்பில் வந்து பாஸ்வேர்டு மட்டும்தான் நம்ம மாற்றுறோம், அவ்வளோதான். தென் இங்கே பட்டனில் நம்ம லாகின் பட்டன் சேம் டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட். தென் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் என்ன கொடுத்துருக்கேன்னா, எனக்கு இப்போது நான் ஃபஸ்ட்டே லாகின் பேஜுக்கு வந்துட்டேன், ஆனால் என்கிட்ட யூசர் ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நான் ஈஸியாக போகிறதுக்காண்டி இங்கே டிவ்வில் வந்து உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன ரீடைரக்ட் பண்ணு அப்படின்றது தான் இங்கே வந்து ஹச்ஆர்எஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரீடைரக்ட் பண்ணுறதுக்காண்டி இங்கே வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இது என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். இங்கேயும் நான் டைனமிக்காக வந்து ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சேம் திங் இங்கே பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி ஈவெண்ட் லிசனர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதையும் அசிங்க்ரனைஸ் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்கோம். தென் இந்த ஈவெண்ட் லிசனர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம இந்த சப்மிட் பண்ணுறப்ப என்ன நடக்கணும் அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி தான். இந்த லாகின் ஃபார்ம் என்னென்னா என்னோட ஃபார்மோட ஐடி, இந்த ஃபார்மோட ஐடியை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு இப்போ யூசர்லேருந்து நம்ம டேட்டாவை எடுக்கிறோம். அதே சேம் பேட்டர்ன் கெட் எலமெண்ட் பை ஐடி யூசர் நேம் டாட் வேல்யூ எடுத்துக்கிறோம். தென் பாஸ்வேர்டும் அதே மாதிரி தான் எடுக்கிறோம். லாகினில் இது ரெண்டையும் வச்சு நம்ம அனுப்புகிறோம். இஃப் இது வந்து ரெஸ்பான்ஸ் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துச்சுல, அந்த அலர்ட் மெசேஜும் நம்ம JWT டோக்கனும் வந்துடும். அதுக்கப்புறம் அதை நான் லோக்கல் ஸ்டோரேஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். லோக்கல் ஸ்டோரேஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுனா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு யூனிக்கான வேல்யூ கொடுக்கலாம். அதான் வந்து JWT டோக்கன் கொடுத்துட்டு டேட்டா டாட் JWT டோக்கன் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்ததும் இப்போ என்ன பண்ணணும், என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, என்னோட லாகினும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் என்னை ரீடைரக்ட் பண்ணிடுங்க என்னோட ஹோம் பேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸ் டாட் லொக்கேஷன் HRF இஸ் ஈக்குவல் டு என்னோட இந்த பிளாக் ஸ்லாஷ் கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்தா என்னை வந்து ரீடைரக்ட் பண்ணிடுங்க என் ஹோம் பேஜுக்கு. பிகாஸ் நான் அதை வந்து என் ஹோம் பேஜ்னு நான் டினோட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் இஃப் எனிதிங் எனக்கு எரர் ஆச்சுன்னா அதை வந்து என்னோட இந்த டைனமிக்காக மெசேஜ் பண்ணுறதுல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோதாங்க நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷனும் லாகினும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம டேட்டாவை ஃபுல்லாக அனுப்பிட்டோம். இதை வாங்குறதுக்கு ஒருத்தவங்க வேணும்ல, இதை வாங்கி இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வேணும். அதுக்கு தாங்க நம்ம Node.js இருக்காங்க. அவங்கள போய் பார்ப்போமா? Node.jsோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தாங்க எக்ஸ்பிரஸ். நம்ம Node.js ஒர்க் பண்ணோம்னா இந்த எக்ஸ்பிரஸும் நமக்கு தேவைப்படும். ஸோ நான் அதை வந்து ரெக்வயர்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். தென் bcrypt இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாஸ்வேர்டை டேரெக்டாக நார்மலாக ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணுறது நமக்கு சேஃபும் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு ஆத்தென்டிகேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் இந்த bcrypt. தென் SQLite 3 தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் இங்கே ரெக்வயர்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதை நான் எனக்கு SQLite கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஓப்பன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் நான் வந்து நான் SQLiteலேருந்து எடுத்துக்கிறேன். JW டோக்கன் தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா JW டோக்கன் வந்து ரெக்வயர். பாத்தை வந்து நான் மேட்ச் பண்ணுறதுக்காண்டி இந்த பாத் எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும் நான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த ஆப். இந்த எக்ஸ்பிரஸோட இன்ஸ்டன்ஸ் தான் ஆப். தென் இது எந்த போர்ட்டில் ஒர்க் ஆக போகுது, என்னோட 3000 போர்ட்டில் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ நான் அதையும் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நான் இங்கே என்ன மாதிரி டேட்டாலாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அது வந்து JSON டேட்டா தான். ஸோ அதையும் என்னோட சர்வருக்கு சொல்லிடுறேன். தென் dir நேம் பாத் இப்படின்னா புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம பாத்தை வந்து இங்கே ஸ்டாட்டிக்காக மென்ஷன் பண்ண போகிறோம். அது வந்து இங்கே பண்ணுறோம். dir நேம்ன்றது இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றதோட ஃபுல் டேட்டா வந்து இதில் வரும். அதாவது இந்த ஃபைல் இருக்கிற வர லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். கிடச்ச பின்ன இது எது கூட இதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பப்ளிக்கில் SRCயோட உங்களுக்கு இதை ஜாயின் பண்ணணும். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் வர நமக்கு கிடச்சிரும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பப்ளிக் SRCன்றதை இதை வந்து நான் இங்கே ஸ்டாட்டிக்காக ஜாயின் பண்ணிடுறேன். தென் DB யூஸ் பண்ணுறேன். அது நார்மலாக டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓப்பனில் ஃபைல் நேம் யூஸ் பண்ணுறோம். அது வந்து SQLite டேட்டாபேஸ் SQLite இங்கே க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் தான் வந்து என்னோடய டேட்டா வந்து ஸ்டோர் ஆக போகுது அப்படின்றதுக்காண்டி. தென் ட்ரைவ் வந்து SQLite 3 டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா தென் என்ன பண்ணணும், எனக்கு கனெக்டட் டு டேட்டாபேஸ்னு ஒரு மெசேஜ் வரணும். அப்படின்னா தான் டேட்டாபேஸ் எந்த எரரும் இல்லாமல் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும். தென் இதில் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அந்த எரரும் இங்கே வந்து ஷோ பண்ணணும். அதுக்காண்டி இது. தென் இந்த அத்தென்டிகேஷன் டோக்கனை நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது தேவைப்படாது. ஓகே, இப்போ வந்து நம்மளோட யூசர்ன்ற பாத்தை வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. அக்சஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி நான் அங்கே அனுப்பலேன் இல்லையா, யூசர்ன்ற பாத் வழியாக தான் நான் அனுப்பினேன். யூசர்ஸ்ன்றதில் அந்த பாத்தில் என்னோட ரெக்வஸ்ட் பாடியில் தான் இந்த டேட்டா ஆஃப்லாம் நான் அனுப்பினேன். உங்களுக்கு நான் திரும்ப கூட காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாடியில் தான் நான் டேட்டா ஆஃப்லாம் அனுப்பியிருப்பேன் யூசர்ன்ற பாத் வழியாக.
ஸோ அந்த இதை நான் இங்கே வந்து எடுக்க போகிறேன். அதுதான் ரெக்வஸ்ட் டாட் பாத்லேருந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஜெண்டர், லொக்கேஷன் இது எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன். எடுத்த பின்னா என் பாஸ்வேர்டை நான் வந்து என்கிரிப்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த பீக்ரிப்ட் அப்படின்ற ஒரு மாடலில் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி என்னோட பாஸ்வேர்டை ஹேஷ்டு பாஸ்வேர்டாக மாற்றுவேன். இங்கே நம்மளோட பாஸ்வேர்டு அவங்க என்ன கொடுத்தாங்களோ அந்த பாஸ்வேர்டும் அது கூட எவ்வளோ டைம் என்னோட இந்த நம்பரை வந்து ஹையாக கொடுக்க முடியுமோ அது கொடுத்தனா எனக்கு இந்த என்கிரிப்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக இந்த என்கிரிப்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். பண்ணிவிட்டு தென் நான் என்ன பண்ணுறேன்னா கொரி எழுதுகிறேன். ஆல்ரெடி இப்போ சப்போஸ் அவங்க கொடுத்துருக்க யூசர் நேம் ஆல்ரெடி இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் நேம் வேர் த யூசர் நேம்னு போட்டுட்டு அவங்க கொடுத்த யூசர் நேமை இங்கே பாஸ் பண்ணிடுறேன். இங்கே பாஸ் பண்ணிவிட்டு இது வந்து அன்டிஃபைன்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து நான் இன்னொரு கொரி வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். சப்போஸ் இல்லை அவங்க கொடுத்த யூசர் நேம் ஆல்ரெடி இருக்குன்னா இங்கே ஒரு டேட்டா வந்துடும் எனக்கு யூசர் டிபின்றதுல. இங்கே வந்து db.getன்றது என்ன பண்ணுன்னா டேட்டா எடுத்துகிட்டு வந்துடும். எனக்கு வந்து இந்த ரோ இருக்குது, அப்போ டேட்டா வந்துடும். டேட்டா கெட் இதில் வந்து இந்த மாதிரி டேட்டா இல்லைன்னா அன்டிஃபைன்டு வரும். அப்போ அன்டிஃபைன்டு வந்தால் மட்டும்தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த டேட்டா ஃபுல்லாக இன்சர்ட் பண்ண போகிறேன். சப்போஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்ற டைமில் மட்டும்தான் க்ரியேட் நியூ யூசர்னு போட்டுட்டு நியூவாக ஒரு டேட்டாவை வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அவங்க வந்து என்ன ஐடியில் வந்து உள்ளே வந்திருக்காங்கன்றதை காமிக்கிறோம். இப்போது நம்ம இது வந்து ரவுட்டிங் பண்ணுது. Node.jsல வந்து இங்கே ரவுட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம வந்து இந்த பாத்து கொடுக்குறப்ப நமக்கு மாறுது இல்லையா, ரிஜிஸ்டர்ன்ற பாத்து கொடுக்கும்போது நமக்கு வந்து இங்கே மாறுது. அதுக்கு ஃபுல்லாக இந்த கோடிங் தான் யூஸ் பண்ணுறோம். டிஐஆரில் நம்மகிட்ட ஸ்டாட்டிக்காக இருக்கிற எல்லா பாத்தும் இங்கே வரும். அதுக்கப்புறம் நம்ம பப்ளிக்கை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அது வரை இருக்கிற பாத்து இருக்கும். அது கூட பப்ளிக்கு, எஸ்ஆர்சி, ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் registration.html. இதுதான் என்னோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். நான் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் இந்த பாத்தை கொடுக்குறேன். அதே மாதிரி தான் ஹோமுக்கு நான் ஹோம்ன்ற பேஜை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த பாத்து வந்துச்சுன்னா எனக்கு இந்த ஹோமுக்கு என்னை ரீடைரக்ட் பண்ணிடுங்க. லாகின் வந்துச்சுன்னா என்னோட லாகினுக்கு என்னை ரீடைரக்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து ரிஜிஸ்டருக்கு பார்த்தோம். யூசர் நேம் வந்துச்சுன்னா இப்போ வந்து லாகினுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லாகினில் சேம் அதே மாதிரி தான் பாடியிலேருந்து நம்ம வந்து டேட்டாவை எடுக்க போகிறோம். யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நமக்கு பாடியில் வந்து பாஸ் பண்ணுறோம். இங்கே வருதுல்ல, யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நான் பாடியில் ஸ்ட்ரிங்கிஃபை ஆக்கி அனுப்புகிறேன். இந்த டேட்டாவை தான் வந்து நான் சர்வரில் போயிட்டு இங்கே ஆக்சஸ் பண்ணுறேன். அதை எடுத்துகிட்டு இப்போ யூசர் நேம் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட்ஸ் செக் பண்ணுற ஸ்டெப்புக்கே போகணும். இப்போ அதனால தான் இங்கே ஆல்ரெடி யூசரே இல்லை அப்படின்னா இன்வேலிட் யூசர், என்கிட்ட அப்படி ஒரு யூசரே இல்லைப்பா அப்படின்னா இங்கே இன்வேலிட் யூசர் வந்துடும். சப்போஸ் இருக்காங்க அப்படின்னா சரி இருக்குது, ஆனால் பாஸ்வேர்டு வந்து தப்பாக போடுறாங்க அப்படின்றத செக் பண்ண தான் இங்கே பாஸ்வேர்டு ஆல்ரெடி அவங்க கொடுத்த பாஸ்வேர்டை வாங்கிக்கிறோம். அப்புறம் வந்து டேட்டா பேஸில் இருக்கிற பாஸ்வேர்டையும் வாங்கிட்டு ரெண்டையும் வந்து பீக்ரிப்ட் பண்ணி கம்பேர் பண்ணுறோம். bcrypt.compare என்ன பண்ணணும்னா ரெண்டையும் வந்து ஹேஷ்டு பாஸ்வேர்டாக மாற்றி ரெண்டையும் செக் பண்ணும். ரெண்டுமே வந்து ஒரே டேட்டா தான் நான் அப்படின்னு, ஒரே பாஸ்வேர்ட் தான் நான் அப்படி செக் பண்ணி இஃப் இது வந்து எஸ்ஸாக மாறிடுச்சு, இது வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் பேலோட்லேருந்து யூசர் நேம் எடுத்துகிட்டு நம்ம ஜேக்ரிப்டில் வந்து அந்த பேலோட வச்சு இப்போ யூசர் நேம் இங்கே கீர்த்தனா அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா கீர்த்தனா அதோட மை சீக்ரெட் டோக்கன் இங்கே வந்து நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு JWT டோக்கன் வந்து ரெடி பண்ணும். இந்த JWT டோக்கன் நமக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹோம் பேஜ் போகிறப்ப பார்ப்போம். இதை பற்றி உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இது பண்ணிட்டேன்ப்பா, என்னோட லாகின் ஒர்க் ஆகுது, என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஆகுது, பட் நான் டேரெக்டாக போயிட்டு என்னோட ஹோமை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ வரை என்னால் அப்படி பண்ண முடியும். இங்கே நான் ரெஜிஸ்டரும் பண்ணலை, லாகினும் பண்ணலை. இங்கே டேரெக்டாக போயிட்டு என்னோட ஹோம் பேஜை நான் விசிட் பண்ண முடியுது. வெல்கம் டு ஹோம் பேஜ். இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறது அத்தன்டிகேஷன் கிடையாது. ஆத்தென்டிகேஷனுக்கு நம்ம வந்து டேரெக்டாக போகக்கூடாது. அப்படி போகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் JW டோக்கன் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. என்னோட ரெக்வஸ்ட்டில் எனக்கு டோக்கன் வந்தால் மட்டும்தான் JWT டோக்கன் வந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், என்னை வந்து அலோவ் பண்ணணும். அப்படி இல்லைனா என்னை அலோவ் பண்ணக்கூடாது. இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செக்ஷனில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு வந்து நம்ம JW டோக்கன் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி அதை சென்ட் பண்ணுறோம் ரெஸ்பான்ஸில். ஓகேவா, அவ்வளோதான். இங்கே வந்து அப்படி இல்லை, அவங்க கொடுத்த பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா இன்வேலிட் பாஸ்வேர்டு அப்படின்றத மட்டும் கொடுத்துருவோம். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் தமிழ் இந்த அளவுக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுவேன். தென் உங்களுக்கு புரியலனாலும் அதையும் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இன் பெட்டர் வே. பிகாஸ் இதான் என்னோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.